கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்ததான அந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கு சங்கீதம் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு காலை பொழுதிலே துன்பத்தை கண்டதான நாட்களுக்கும் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்டதான வருஷத்துக்கு ஈடாய் ஆண்டவர் மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு காலை பொழுதிலே தேவன் எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த ஜெபம், இந்த வார்த்தை மோசே ஜெபித்ததான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. தேவனுடைய தாசனாகிய மோசே இப்படி ஜெபிக்கிறார். இப்படி ஜெபித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். பல 400 வருடங்களாக அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு கஷ்டங்கள் அழுகை கூக்குரலாய் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக மோசே சொல்றாரு. ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்துக்கு கொண்டு போய் விடுவேன். அப்ப அந்த போற வழியில இந்த மோசே ஜெபிக்கிற, ஆண்டவரே எப்படியாவது என் ஜனங்களை கானான் தேசத்துக்கு, அதாவது மகிழ்ச்சியான இடத்துக்கு, அல்லனா சமாதானத்துக்கு இடத்துக்கு, அல்லனா சுகத்தோடு, அல்லனா ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே என்று ஜெபித்ததான இந்த ஜெபம். அல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களே துன்பத்தை கண்டதான நாட்கள் எல்லா மனிதருக்கும் இருக்கும். துன்பத்தை காணாத நாட்கள் யாராவது இருக்காங்கன்னு சொன்னா யாருக்குமே இருக்காது. சின்ன பிள்ளை கொண்டு துன்பத்தை கண்டதான வருஷங்கள் இருக்கும். கண்டிப்பா சிறுமைப்படுத்ததான நாட்களும் இருக்கும். அவமானங்கள், நிந்தைகள், தன்னைத்தான் நம்மளை மனிதர்கள் தரக்குறைவாய் நினைக்கிறதான நாட்கள் இருக்கும். அது எப்படின்னா, தனிப்பட்ட முறையில நமக்கு இருக்கும் குடும்பங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் மூலயமாக இந்த சிறுமைப்பட்டதான காரியங்கள், அல்லனா துன்பத்தை கண்டதான, ஒரு கணவர் சரியில்லை அப்படின்னா மனைவி என்னவா இருப்பாங்க? துன்பம் தானே வந்துடும். அதே மாதிரிதான் குடும்ப உறுப்பினர்கள் மூலயமாக அந்த துன்பத்தை கண்டதான நாட்கள் இருக்கும். அடுத்து வேலை ஸ்தலத்துல பிரச்சனைகள், சிறுமைப்பட்டதான பிரச்சனைகள் சபைகள்ல இருக்கும். சபைகள்லயே இருக்கும். நம்ம சபை சின்ன சபை தான், ரொம்ப பெரிய சபையா இருக்குன்னா அங்கேயும் அதே மாதிரி துன்பங்கள், சிறுமைப்பட்டதான பிரச்சனைகள் இருக்கும். வசிக்கிறதான அக்கம் பக்கத்துல இருக்கிறதான இடத்துல கூட அந்த மாதிரி இருக்கும். கேவலமாய் அவமானமாய் பேசுதான மக்கள் மத்தியில நம்ம வாழ வேண்டியதான சூழ்நிலை இருக்கும். துரோகம் செய்யும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு மனிதன் நமக்கு துரோகம் செஞ்சிட்டாலும் என்ன செய்வோம்? துன்பப்பட்டதான நாட்களாய் காணப்படுவோம். பொய் சொல்லி ஏமாத்துனாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் நமக்கு ரொம்ப துன்பமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, தந்திரங்கள், நமக்கு தந்திரமாய் ஒரு மனுஷன் நம்மளை கீழ்படுத்தணும்னு சொல்லி தீவிரமாய் தந்திரமாய் உபாயம் பண்ணுகிறதான ஒரு கூட்ட ஜனம் இருக்காங்க. அந்த ஜனங்களும் நம்மளை என்ன செய்வாங்க? சிறுமைப்படுத்தும், துன்பப்படுத்தும். மந்திரம் நமக்கு ஒரு மனிதனை துன்பப்படுத்தும், சிறுமைப்படுத்தும். தடைகள், திருமண தடை, குழந்தை தடை, வேலை, வருமானங்கள், இது எல்லாமே தடைகள் காணப்படும். ரட்சிப்பு, இதெல்லாம் தடையா இருக்கும். அந்த தடை கூட நம்மளை என்ன செய்யும்? சிறுமைப்படுத்தும், துன்பப்படுத்தும். வறுமை மிக பெரிதான சிறுமைப்படுத்தும், துன்பப்படுத்தும். நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் 30 வருஷம் கஷ்டப்பட்டேன். 30 வருஷம்
பசி பட்டினி, கையில காசு இருக்காது, அலையணும், ஒரு நேரம் சாப்பாடுங்கிறது கனவுல தான் வரும். அப்படியெல்லாம் பயங்கரமா இருக்கும். என் கூட பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்ல வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. எங்க அப்பாலாம் நல்ல அந்த பெரிய நாட்டாம மாதிரி பெரிய ஆட்களா இருந்ததான பேர் கேள்விதான் பட்டிருக்கேன் நான். நிஜத்துல என் வாழ்க்கை பசி பட்டினி வறுமை அலைச்சல் வருமானம் ரோடா திரியிறது அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் 30 வருஷமா இருந்தது. 30 வருஷம் ஆண்டவர் பாருங்க, இந்த துன்பத்தை கண்டதான வருஷத்துக்கு இடாய் அழகாக 30 வயசுல எனக்கு ஒரு மனைவியை கொடுத்தார். அந்த நாள்ல இருந்து எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். அந்த பிரச்சனை வரும்போது அது சிறுமைப்பட்டதா இருக்கும், துன்பப்படுத்தினதா இருக்கும். உங்க வாழ்க்கையில நான் சொல்லாத சில பிரச்சனை இருக்கலாம், சிறுமைப்பட்டதா இருக்கலாம், துன்பப்பட்டதா இருக்கலாம். தேவன் இன்றைக்கு அந்த வருஷத்துக்கு ஈடாய் மகிழ்ச்சி தருகிறார். என்னுடைய வாழ்க்கையில 30 வருஷம் நான் 30 வருஷம் கஷ்டப்பட்டேங்க. இன்னைக்கு நான் 60 வயசு, நான் கல்யாணம் முடிஞ்சு 60 வருஷம் 30 வருஷம் முடிஞ்சு 31ஆம் மாசம். எனக்கு அந்த பிரச்சனை நான் 30 வயசு வரைக்கும் நான் எதுல கஷ்டப்பட்டு இருந்தேனோ, எதுல பிரச்சனை பண்ணியிருந்தானோ அதுல ஒரு துளி கூட என் வாழ்க்கையில அந்த அடுத்து வர 30 வருஷம் நான் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் அந்த வருஷத்தை, துன்பத்தை கண்டதான வருஷத்தை ஈடாய் சரியாய் தேவன் என்ன மகிழ்ச்சியை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க 30 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். அழுகை கண்ணீரோடு துக்கத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் மகிழ்ச்சியை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோசே ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கும் கூட நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு செய்தி தான், ஆனா அந்த செய்தி ஜெபமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில நடைபெறுவதற்கு, இந்த வாக்கு தத்துவம் நமக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, சபையில நடைபெறணும்னா நிச்சயமா நாம என்ன பண்ணணுங்கிறதான் இன்னைக்கு காலையில சிந்திக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு 3 வகையான ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். 3 வகையான ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். அத முதல் ஜெபம், நேர் வழியாய் என்னை நடத்தும் ஆண்டவரே, நேர் வழியாய் என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம வாயினால எப்படி ஜெபிக்க போறோம்? நேர் வழியாய் என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இது கடந்த வாரத்துல நான் இரவு நேரத்துல நான் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தேவன் அடுத்து என்னுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்பத்துல, குடும்ப உறுப்பினர் மத்தியில நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம எப்படி கொண்டு போகணும், அது சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம கொண்டு போகணுமே என்று சிந்தித்து கொண்டு இருக்கும்போது தேவன் ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவம் தான். அந்த வாக்கு தத்துவத்தினுடைய பிரதிபலனை இப்படி நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி கொடுத்ததனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைய செய்தி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம இன்றைக்கு முதலாவது ஜெபம், நேர் வழியாய் என்னை நடத்தும் ஆண்டவரே. 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம ஏற்கனவே நம்ம சிந்திச்ச மாதிரி நம்ம இஸ்ரவேல்கிட்ட இருந்ததான உடன்படிக்கை பற்றி எங்க போயிடுச்சு? யார்கிட்ட போச்சு?
பெலிஸ்தியர்கிட்ட போயிடுச்சு. அங்க போன உடனே ஏற்கனவே ரொம்ப வியாதிகள், பிரச்சனைகள், அந்த சிலைகள் எல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, பெட்டி என்ன செஞ்சாங்க, நீங்க உங்க ஊருக்கே கொண்டு போங்க, அப்படி உங்க ஊருக்கே அனுப்புறோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு மாட்டு வண்டியில வச்சு சில பரிகாரங்கள்லாம் வச்சு அவங்க திருப்பி அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த மாட்டு வண்டியில யாருமே கிடையாது, வெறும் உடன்படிக்கை பற்றி அவங்க சில சில சொரூபங்கள், தங்கத்தினால் செய்த சொரூபங்கள் பரிகாரமாக சில காரியத்தை வச்சு அனுப்புறாங்க. அந்த அந்த மாட்டு வண்டியில யாருமே கிடையாது. அந்த மாட்டு வண்டியை எப்படி எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து 9:10 மட்டும் படிங்களேன். 9:10 மட்டும் படிங்க. போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டியிலே கட்டி அவர்களின் கன்றுகளை விசிறி அடைத்து வைத்து அடுத்த வருஷம் கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களை வைத்திருந்த சிறிய பெட்டியையும் அந்த மடியின் மேல் வைத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த அந்த பொன்னா செய்யப்பட்ட சுண்டலி இதுவும் கர்த்தருடைய பெட்டியும் அதுல வைக்கிறாங்க. அந்த 2 கறவை மாடை பிடிக்கிறாங்க. கறவை மாடுனா பசுமாடு குட்டி போடுறதான, கறவை மாடுனா என்ன அர்த்தம்னா பால் கறக்கிறதான பால், அது குட்டி போடுறதான ஒரு மாடு. அந்த மாடை அதாவது கண்ணுக்குட்டியை பிரிச்சு, பால் குடிக்க கண்ணுக்குட்டியை பிரிச்சு எடுத்துட்டு அந்த 2 கறவை மாடை மட்டும் எடுத்துட்டு மாட்டு ஏற்றி விடுறாங்க. அல்லேலூயா. பொதுவும் மாட்டு வண்டியை போறதா இருந்தா எந்த மாடு ஓடும்? காளை மாடு. எல்லா காளை மாடும் மாட்டு வண்டி ஓடாது, அதுலயும் பழக்கப்படுத்தணும். அல்லேலூயா. பழக்கப்படுத்தின மாடா இருக்கணும். அந்த 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 நுகம் இருக்கு இல்லையா, நுகம், அந்த கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையை வச்சு பழக்குவாங்க. பழக்கி கொஞ்சம் அப்படியே ட்ரையல் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த நுகம் வந்து அந்த நுகத்தை பிடிச்சி அது போகுதா வருதா அப்படின்னு சொல்லி அதை பழக்க வைக்கணும். இந்த மாட்டு வண்டியில போறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுல பழக்க வைக்கதான மாடுகள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, எதுவுமே பழக்கப்படாத அதுக்கு முன்னால பழகாத எதுவும் இல்லாத ஒரு கறவை மாடை கொண்டு போய், அதுவும் குட்டியை பிரிச்சு தாயை மட்டும் எடுத்து இந்த மாட்டு வண்டியை ஓட விடுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த மாட்டு வண்டியை என்ன பண்ணுச்சு தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லை, நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே இருந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பெரும்பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம தான் அந்த கறவை மாடு. அல்லேலூயா. நாம தான் அந்த கறவை மாடு. நமக்கு தகுதி இல்லாத ஒரு தகுதி கிடையாது, பழக்கப்பட்டது கிடையாது, ஞானம் கிடையாது, அனுபவம் கிடையாது, எதுலையுமே அனுபவம் கிடையாது. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன அழகாக நடத்துறா பாருங்க, என்ன அழகா நடத்துறா. ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு நேர் வழியா எனக்கு நடத்துங்க ஆண்டவரே சொல்லி கூப்பிட்டு கொண்டே நம்ம போனோமானால் நிச்சயமாக மிக சரியாக எங்க கொண்டு போய் அந்த பெட்டி வைக்க முடியுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விடுவார். நீங்க வந்து குறை உள்ளவர்கள் தான், நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல குறை உள்ளவர்தான். குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில அநேகர் இருக்காங்க. குடும்பத்தை நடத்த முடியாது, குடும்ப உறுப்பினர்களை நடத்த முடியாம, கணவர்களை நடத்த முடியாம, மனைவிகளை நடத்த முடியாம, கூட பிறந்தவங்களை நடத்த முடியாம, சமாளிக்க முடியாம எத்தனையோ தேவனுடைய பிள்ளைங்க இருக்காங்க.
அடுத்து நான் என்ன பண்றது? உண்மையிலே நம்ம சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. உண்மைதான், நிஜம்தான். நம்ம சொல்றது எதுக்காக சொல்றாங்கிறத நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா தேவன் என்ன சொன்னா, நீ என்ன சொன்ன, குடும்பத்தை நடத்தணும், சந்தோஷத்தோடு சமாதானத்தை நடத்தணும்னு சொன்னா நேரு வழியா நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டே இரு. நேரு வழியா என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டே இரு. தேவன் உனக்கு மாற்றி கொடுப்பார். அடுத்து வேலை ஸ்தலத்துல ஞானம் இல்லாம இருக்கும், தொழில்ல ஞானம் இல்லாம திறமை இருக்காது, பிள்ளைகளை நடத்துற விஷயத்துல சுத்தமா ஞானம் இருக்காது, சுத்தமா ஞானம். ஆண்டவரே பிள்ளைகளை நடத்துற விதத்துல என்ன பண்றனே தெரியல அப்படின்னு நிறைய சகோதர சகோதரிகள் அப்படியே பிள்ளைகள், கணவர்கள், பெற்றோர்கள், மனைவிகள், குடும்ப உறுப்பினர்களை சமாளிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை 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 பிரச்சனை. இன்றைக்கு தேவன் கொடுத்த உன் குடும்பத்தை, தேவன் கொடுத்த உன்னுடைய பொறுப்பை தேவன் நேர்வழியாய் நடத்துன்னு கேளு. நேர்வழியாய் நடத்துன்னு கேளு. ஆண்டவர் உன்னை நேர்வழியாய் கொண்டு போவார். வலது பக்கம் இடது பக்கம் ஒன்று கூட சாயாம நேர்வழியா. இன்றைக்கு உனக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம், திறமை இல்லாம இருக்கலாம். உண்மைதான் நிஜம். இந்த சபையை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் கிடையாது, உண்மைதான். 100% ஞானம் கிடையாது, திறமை கிடையாது, உண்மைதான். தேவன் சொன்ன வார்த்தை இது. நேர்வழியாய் நடத்துன்னு சொல்லும் போது தேவன் அழகா நேர்வழியாய். குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு திறமை இல்லை, உண்மைதான். உங்களுக்கும் திறமை இல்லை. குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. சமாளிக்க முடியுமா? சமாளிக்கவே முடியாது. ஒரே ஒரு ஜபம் பண்ணலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேர்வழியாய் என்னை நடத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நேர்வழியாய் நடத்தும், என் சபையை நேர்வழியாய் நடத்தும் என்று நீ கூப்பிடும் போது தேவன் வலது பக்கம் இட பக்கம் சாயாம எங்க போய் சேரணுமோ அங்க போய் ஆண்டவர் நேர்த்தியாய் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில பொறுப்பு சில பொறுப்புகள் பெற்றுக் கொடுப்பாங்க. அந்த பொறுப்புல சமாளிக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. வியாதி கண்டு சமாளிக்க முடியாம அநேகர் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வியாதியில இருந்து அடுத்து என்ன பண்றது? ஐயோ, என் பெற்றோருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்கு வியாதியில இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, துன்பத்தை கண்டுட்டு இருக்கேனே. பிரியமான மகனே, மகளே, நீ கவலைப்பட தேவையில்ல. நீ நேர்வழியாய் நடத்துன்னு சொல்லும் போது ஆண்டவர் வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துகிறார். வன்கண்கள், பொறாமைகள், மனிதனுடைய தந்திரங்கள், மந்திரங்கள் மூலியமாக, மனிதன் மூலியமாக உனக்கு துன்பத்தை கண்டதான வருஷங்கள் வருமானால் நேர்வழியாய் நடத்துன்னு சொல்லு. பணம், முக்கியமா பணம், கடன், நேர்வழியா நடத்துன்னு சொல்லு. ஆண்டவரே, எனக்கு பணம் கிடையாது, எனக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு சமாளிக்க எனக்கு முடியாது, என்ன பண்ணனே தெரியல, நேர்வழியா என்னை நடத்துங்கன்னு சொல்லணும். கடன் தானே ஒவ்வொருத்தரையா கையேந்திட்டு இருந்திருக்கலாம் இதுவரைக்கும். இன்னும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நேர்வழியாய் என்னை நடத்துங்கன்னு சொல்லும் போது தேவன் மாற்றி கொடுப்பார். அந்த கறவை மாடு பழக்கப்பட்ட ரோடே கிடையாது, புது பாதையில போகுது. மேடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்கு, அப்படித்தானே? மேடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்கு பார்த்துணும். திருப்புன்னு நம்ம புது ரோட்ல போனோம்னா ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள போய் காரையோ பைக்கோ டவக்குன்னு விடுவோம், தெரியுமா? எதுக்குன்னு சொன்னா தெரிஞ்சிருந்துன்னா நம்ம பார்த்து போவோம். இந்த கறவை மாடுக்கு மேடு எங்க பள்ளம் எங்கன்னு கூட தெரியாது. அல்லேலூயா. அது பண்ணது ஒன்னே ஒண்ணுதான், கூப்பிட்டு கொண்டே சென்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு கொண்டே சொன்னது, என்னை நடத்துங்க. போற தூரம் எங்கன்னு தெரியல, எந்த இடத்துக்கு போறேன்னே எனக்கு தெரியல, எவ்வளவு தூரம் போறேன்னே எனக்கே தெரியல,
என்னை நடத்துங்க, நடத்துங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே போனது. அல்லேலூயா. நிறைய பேர் திருமணத்துக்காக, ஊழியத்துக்காக, வேலை, படிப்பு, வேலை, குழந்தை எதிர்காலத்துக்காக நிறைய பேர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர்கள் திறமை இல்லை, எனக்கு இன்னும் பண்ண முடியலை, அறிவு இல்லை, என்ன பண்றது, இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பண்ண முடியல, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏகப்பட்ட பேர் இப்படி இருக்கு. அப்படியே மீறிட்டு ஒரு வார்த்தை நம்ம சொன்னாலும் யாரும் என்ன செய்ய போறதில்ல, கேட்க போறதில்ல. அல்லேலூயா. தேவன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நீங்க யுத்தம் பண்ண தேவையில்ல. நான் பரிசுத்த பவுல் அழகா சொல்ற, நான் மாம்சத்தில் இருந்தாலும் நான் மாம்சத்தில் இருக்கிறேன், ஆனா நான் மாம்சத்தின்படி போர் செய்கிறவன் அல்ல. நான் போர் செய்கிறவன் அல்ல, நான் மாம்சத்தின்படி போர் செய்கிறவன் அல்ல. ஆனா அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் என்ன எடுத்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மாம்சத்தை பிராம நான் இனிமேல் நான் போராட மாட்டேன். மாம்சத்தை பிராம என் குடும்பத்தை சமாளிக்க முடியாது என்னால. மாம்சத்தை பிராம என் தொழிலுக்கு, வருமானத்துக்கு, என் வேலைக்கு என்னால பண்ண முடியாது. மாம்சத்தை பிராம இந்த ஊழியத்தை நான் பண்ண முடியாது. ஆனா இதை நடத்துவதற்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. நேர் வழியாய் என்னை நடத்துங்க ஆண்டவரே, நேர் வழியாய் நடத்துங்க. ஏசாயா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீர்ப்புள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதையா அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்றது நீங்க பேதை, உண்மைதான், உண்மைதான். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எப்படி தெரிந்து கொண்டார்? நீங்க பைத்தியமானதா இருந்தனால தெரிந்து கொண்டார். யாரை வெட்கப்படுத்தும்படியாக? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக. உலகத்துல உள்ள ஞானிகளையும் ஐஸ்வர்யவான்களும் பலன்களை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அற்பமான உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பைத்தியமானது நம்ம பேதை. ஆனா வேதம் சொல்லுது, நீ பேதையானாலும் பரவாயில்ல, நீ பேதையானாலும் பரவாயில்ல, நீ திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீ அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருவேன், நீ பயப்படாத, நேர் வழியா நான் நடத்துவேன்னு சொல்லி இன்றைக்கு காலை பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்கு சொல்றார். நீ பேதைதான், அறிவுல கம்மியானதான், நடத்துக்கு தெரியாம இருக்கதான், உண்மையிலே புத்தியீனமா ஏதாவது செஞ்சு போட்டு பிரச்சனையை உண்டாக்கின நபரா இருந்தது உண்மைதான். ஆனால் 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 நான் உன்னை திசை கெட்டு போக விட மாட்டேன். அல்லேலூயா. உன்னை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போவேன். எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, எங்க கொண்டு போய் குடும்பத்தை சேர்க்கணுமோ, உன் ஊழியத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல நான் கொண்டு போய் சேர்க்காம விட மாட்டேன். அதற்கு நீ பழக்கப்படணும்னு அவசியம் இல்லை, அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு பழக்கப்படணும்னு அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட மனுஷனையும் தேவன் மாற்றி கொடுக்கிற தேவன். புழுதிலிருந்து குப்பையிலிருந்து ஆண்டவர் எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். அவரால் முடியும். தாழ்ந்தவனை உயர்ந்தவனாகவும் உயர்ந்தவனை தாழ்த்துகிறதாம் அவரால் முடியும். எப்பேற்பட்ட மனுஷனையும் கிறிஸ்துக்குள்ளாக தேர அவரால் முடியும். நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பண்ணா போதும். நேர்வழியாய் என்ன நடத்தும். கண்களை மூடி ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி நேர்வழியாய் என்னை நடத்துங்க ஆண்டவர். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. வாயில நேர்வழியா என்னை நடத்துங்க ஆண்டவரே. நான் குறைவுள்ளவன், அறிவுல குறைவுள்ளவன், திறமையில குறைவுள்ளவன், பலத்துல குறைவுள்ளவன், எல்லா விதத்திலும் நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, குறைவுள்ளவன் ஆண்டவரே. நேர்வழியா என்னை நடத்தும், நேர்வழியா என்னை நடத்தும் ஆண்டவரே. துதிக்கிறவன் பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு மூலமா ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நானு
சபை ஆரம்பிக்கப்பட்ட போது, நான் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அப்போ நிறைய ஆத்துமாக்கள் கொண்டு வரணும், எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுங்கிற வாஞ்சை எனக்குள்ள அதிகமாய் காணப்படுது. அதிகமாக நான் ஜெபம் பண்ணுவேன் மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக, ஜனங்களுக்காக. இன்றைக்கும் கூட இந்த தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, மற்ற ஊழியர்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, ஒரு தரிசனத்துல காமிச்சாரு. அந்த தரிசனத்துல பல்லவத்துக்கு போயிட்டு இருக்காங்க, பல்லவத்துக்கு பறந்து போய்கிட்டு இருக்கோம். நான் அதுல போறேன். அதுல கூட வர்றவங்க நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஏதாவது ஒரு குறைபாடு உள்ள ஜனங்கள் தான் அதுல போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நான் பார்க்கிற ஜனங்கள் ஏதாவது ஒரு விதத்துல குறைபாடு உள்ளவங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஏதாவது ஒரு விதத்துல குறைபாடு உள்ள ஜனங்க தான் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நல்ல எல்லா விதத்திலும் நல்லா ஆசீர்வதிச்ச ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போனதா நான் அதுல பார்க்கல. நல்லா சம்பூரணமாய் ஆசீர்வதிச்ச ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போற நான் பார்க்கல. ஆனா நான் திக்கற்றவர்களும் விதைகளும் சிறுமைப்பட்டதான ஆட்களும், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும், அந்த ஏதாவது குறைபாடு உள்ளவங்க தான் அந்த பரலோகத்துக்கு போறத நான் பார்த்தேன். அல்லேலூயா. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பரலோக ராஜ்யம் இப்படிதான்ப்பா இப்படிதான் நிரம்பும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் மற்ற ஜனங்க, இந்த திக்கட்டவங்க, சிறுமைப்பட்டவங்க, கடன் பற்றவங்க, ஊனமற்றவங்க, மற்ற ஜனங்களுக்காக அதிகமாய் நான் ஜெபிப்பது உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஏதாவது ஒரு விதத்துல நீங்க குறைபாடு இருந்தாலும், ஐயோ மற்றவங்க என்னை மதிக்கல, எனக்கு ஞானத்துல குறைவா இருக்கு, திறமையில நடத்தல, தொழில் நடத்த எனக்கு தெரிய மாட்டேக்கு, குடும்பத்தை நடத்த தெரிய மாட்டேக்கு, ஊழியம் நடத்த தெரிய மாட்டேக்கல, எல்லாரும் பார்க்கும் போது இது என்ன, உனக்கு என்ன அந்த அளவுக்கு அறிவு இல்லையா, இது இல்லையா அப்படின்னு சொல்லி என்னைய திட்டுற அளவுக்கு அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். உண்மைதான் ஆண்டவரே, என்னை நேர்வழியாய் என்னை நடத்துகிற தேவன், நீர் என்னை நேர்வழி நடத்தும். ஆனா நீங்க என்னை கைவிடாத தேவன், என்னை நேர்வழியாய் நீ நடத்த போகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி, உங்களுடைய ஜபத்துல முதல் ஜபம் என்னன்னா, நேர்வழியாய் என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் துன்பத்தை கண்டதான வருஷத்துக்கு ஈடாய், சிறுமைப்படுதான நாட்களுக்கு ஈடாய் மகிழ்ச்சி ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனுடைய பரிசுத்த நாம சோதரம். நம்ம இரண்டாவதாக இன்னொரு ஜபம் எடுக்க போறோம். உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினாலதான், நீர் கொடுத்த வசனத்தை வச்சுதான், நீர் கொடுத்த வார்த்தையின் வச்சுதான் நான் இதை செய்தேன் என்று ஜனங்களுக்கு முன்பதாக என்னை விளங்க பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நம்ம 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இன்னைக்கு இன்னொரு ஜெபம் எடுக்க போறோம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆகிய நீ தேவன். நீ தான் எனக்கு எல்லாமே தேவன், வேற யாருமே கிடையாது, எந்த ஆண்டவருமே கிடையாதுங்க. இயேசு ஒருத்தர் தான் எனக்கு. குறுக்கு வழியெல்லாம் யாரும் கிடையாது, அந்த பக்கம் இந்த பக்கம் சைட்ல எல்லாம் யாருமே கிடையாது. இயேசு ஒரு ஆள் தான். இயேசு தான் எனக்கு தெய்வம். அது ஒண்ணு. ரெண்டாவது, உம்முடைய ஊழியக்காரன் அல்லனா உம்முடைய பிள்ளைகள் நான்.
நீ தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், இல்லைன்னா உம்முடைய பிள்ளைகள். இப்போ மூன்றாவது, நான் ஒரு காரியத்தை செய்யறேன், நான் திருமணம் பண்றேன், நான் தொழில் தொடங்குறேன், நான் வேலைக்கு போறேன், இல்லைன்னா சபை நடத்துறேன், இல்லைன்னா குடும்பத்தினுடைய பொறுப்பை நான் வச்சிருக்கேன். எதுனாதான் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே இந்த காரியத்தை நான் செய்தேன். இப்போ யார் முன்னால விளங்க பண்ணணும்? ஒரு ஜாதியத்துக்கு முன்னால எனக்கு விளங்க பண்ணணும். உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் இதை செஞ்சேன், இந்த காரியத்தை நான் பண்ணேன், உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் இதை பண்ணினேன். இது எனக்கு விளங்க பண்ணும், அக்கினியினால என்னை விளங்க பண்ணும் என்று ஜெபம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க வசனங்கள் மூலியமாக, வார்த்தைகள் மூலியமா, தேவனுடைய வார்த்தைகள் மூலியமாக, செய்திகள் மூலியமாக ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். பேசுனது நிமித்தமாக தான் நீங்க இதை செஞ்சிருக்கீங்க. உண்மை, ஆண்டவர் பேசுனதுனால்தான் இதை பண்ணீங்க. ஆண்டவர் பேசலன்னா இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. ஆண்டவர் பேசலன்னா இந்த பிள்ளைகளை வளர்த்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பேசலன்னா இந்த வேலைக்கு போக மாட்டீங்க. ஆண்டவர் பேசலன்னா இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஆண்டவர் பேசலன்னா அந்த ஊழியத்தை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்பதை விளங்க பண்ணும். ஆண்டவர் என்னை விளங்க பண்ணும். புற ஜாதிகள் பார்க்கறாங்க, கேவலமா பார்க்கறாங்க, அற்பமா பார்க்கறாங்க, சிறுமைப்பட்டதாய் பார்க்கறாங்க. என் வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு, என் சபை நிலவரம் அப்படி இருக்கு, அநேகர் அப்பமா பார்க்கறாங்க. எனக்கு உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எலியா ஜெபம் பண்ணினான். என்ன நடந்துன்னா, அக்கினினால இறங்கு, அக்கினி இறங்குச்சு. அக்கினி இறங்கி கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று. அடுத்த வசனத்தை படி. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதிகள் நாம் பார்க்கும்படியாக, புறஜாதிகள் சங்கீதம் 86. எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை அவைகள் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தது. நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படியான ஒரு அனுகூலமான அடையாளத்தை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. சங்கீதக்காரர் சொல்றான், அன்னைக்கு எலியாவும் அதை தான் சொல்றேன், எனக்கு ஒரு அடையாளம் தாங்க, உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. நான் உம்முடைய வார்த்தை நிமித்தமா தான் அதை செஞ்சேன். உம்முடைய வார்த்தை இல்லாட்டா இந்த கணவனை நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டோம்ல, இந்த வார்த்தை இல்லாட்டா நான் மனைவியை நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டோம்ல, இந்த வார்த்தை இல்லாட்டா என் பிள்ளைகளை இப்படி படிக்க வச்சிருக்க மாட்டோம்ல, என் வார்த்தை இல்லாட்டா இந்த தொழில் நடத்த மாட்டோம்ல. உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். வார்த்தையின்படி செய்த உங்களுக்கு தேவன் வல்லமை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஜெபம் ஏறெடுக்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும். கண்கள் மூடுங்க, கண்கள் மூடி ஒரு ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே செய்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக உம்முடைய வார்த்தையை வச்சு, உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய வார்த்தையை நம்பி தொழிலையோ திருமணத்தையோ வேலையோ ஊழியத்தையோ ஆரம்பித்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே, நீர் இறங்க செய்யுமாறு வேண்டுகிறோம். வல்லமையால் இறங்க செய்யும் ஒரு அடையாளத்தை கொடுக்குமாறு வேண்டுகிறோம். ஒரு அடையாளத்தை கொடுக்குமாறு வேண்டுகிறோம். ஒரு அடையாளத்தை கொடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஒரு அடையாளத்தை கொடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு மூலமா ஜெபம் நல்லதாக. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை நம்பி நீ செய்ததான இந்த காரியத்துக்கு தேவன் வல்லமையாய் கிரியை செய்யப்போகிறார். ஆண்டவருடைய நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவருடைய வசனத்தை நம்பி இந்த காரியத்தை நீ செய்வாயானால் நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை, அக்கினி வல்லமை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். அது குடும்பத்துல இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் தான்
தேவன் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மூன்றாவது, இதே 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் முடியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால திருப்தியாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் மூன்றாவது ஒரு ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும். முதலாவது ஒரு ஜபம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நேர்வழியாய் என்னை நடத்தும். இரண்டாவது, வார்த்தையின்படியே செய்தேன் என்று அறியும்படியாக, ஜனங்கள் அறியும்படியாக வல்லமையாய் விளங்க பண்ணும். மூன்றாவது, காலையிலே உமது கிருபையினால என்னை திருப்தியாக்கும். ஆண்டவரே, ஜப ஏறெடுக்க போகிறோம். என்ன ஜப ஏறெடுக்க போறோம்? காலையிலே உம்முடைய கிருபையினால நினைச்ச போறான் திருப்தியாக்கும். ஆண்டவரே, அல்லேலூயா. இப்பதான் நமக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? கிருபை தேவைப்பட மாத்திரம் இல்ல, கிருபை மேல் கிருபை தேவை. ஏன்னா கிருபையால திருப்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கிருபை என்பது ஏதோ சாதாரணமா கிருபை மட்டும் நம்ம நினைச்சக்கூடாது. கிருபை மேல் கிருபை. அந்த கிருபையில என்ன ஆகணும்? என்ன செய்யணும்? அந்த கிருபையில என்ன செய்யணும்? திருப்தி ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நான் நிறைய அடிக்கடி நான் சொல்றதான காரியம் இதான். கிருபையே நிறைய பேருக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. கிருபை வந்து இறங்குறது தெரியாது, கிருபை திருப்தியாகிறது தெரியாது. உன் கண்ணு முன்னால 1000 ரூபா தான் பெருசா தெரியும். உலகமே 1000 ரூபா கைக்குள்ள இருந்தது, இல்லைன்னா ஒரு 50,000 ரூபா இல்ல 10,000 ரூபா கைக்குள்ள இருந்ததுன்னு வைங்க, உலகமே நான் தாண்டா ராஜா, நான் தான் மந்திரி, யாரு என் முன்னால் நிக்க கூடாதாம்மா, நான் தான் எல்லாமே அப்படின்னு பேச தோணும். அது ஏன்னா ரூபா கண்ணு முன்னால இருக்கு, ரூபா கண்ணு முன்னால இருக்கு. ஆனா கிருபை கண்ணு முன்னால உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? நீங்க வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படியாக செய்யும். அல்லேலூயா. இப்பமல்ல, நீங்க காலையிலே உங்களுடைய கிருபையால திருப்தியாக்குங்க, திருப்தியாக்குங்க. ஆண்டவரே, என்னை கிருபையினால திருப்தியாக்குங்க நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க உங்க வயசு இப்போ 15 வயசுனா, நீங்க ஆயுசு காலம் 70 வயசு 80 வயசுனா, அது வரைக்கும் வாழ்நாளெல்லாம் சந்தோஷப்பட வைக்கும். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரி, கிருபை 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 கிருபை. எதுக்காக கிறிஸ்தவங்க நிறைய பேர் கிருபை 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 கிருபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க? தேவன் இயேசு கிறிஸ்து முதலாவது உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, உங்க கிட்ட வந்து அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு கிருபை தேவை இருக்கு. பிரியமானவர்களே, இந்த கிருபை இல்லாம நிறைய பேர் அசட்டை பண்ணிட்டு இருக்காங்க. கிருபை கிருபை நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால, அந்த கண்ணுக்கு நமக்கு தெரியாததுனால, கிருபை ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு பெரிய பரிசுத்தம், பெரிய அற்புதம், ஒரு அதிசயம், அது அனுக்கிரகம், ஈவு, அது பெரிய ரட்சிப்பு, நமக்கு பெரிய ஆசீர்வாதமே அந்த கிருபை தான். அந்த கிருபை நிறைய பேர் அசட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிருபையை நீங்க உணர்ந்துகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற முடியும். துன்பத்தை கண்டதான வருஷத்துக்கு ஈடாய், சிறுமைப்பட்டதான நாட்களுக்கு ஈடாய் ஆண்டவர் மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? கிருபை என்றால் என்னன்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது நீங்க பார்த்துக்கோங்க. கிருபைனா ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, அநேகர் அசட்டை பண்றாங்க. ஆண்டவர் கொடுக்கிறதான கிருபையே அதுக்குதான். ஆண்டவர் உங்களுக்கு ஈவாய் குடும்பத்தை கொடுத்ததே ஆண்டவர் கிருபை. ஆண்டவர் உங்களை ரட்சிக்க மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு பாருங்க, அதுவே ஆண்டவருடைய கிருபை, ஈவு. அது தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு ஒரு சபைக்கு கொண்டு வந்ததே ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் இந்த சபையில சின்ன சின்ன ஊழியம் கொடுத்தாலும் அது ஆண்டவருடைய கிருபை. அது உன்னை திருப்தியாக்கும். பிரியமானவர்களே, கிருபைக்காக நீங்க வாஞ்சீங்க. எது அந்த கிருபை என்ன செய்யும்? கிருபை நீங்க எப்படி என்ன செய்யும்? நீங்க இந்த கிருபை நீங்க போக்கும் வரத்தும்
டெய்லி போவீங்களா, அங்கிட்ட போகும்போது வரும்போது உங்களை பாதுகாக்கும். கிருபை கிருபை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு கால் இருக்கு, எனக்கு கை இருக்கு, நான் எப்படி வேணா போய்க்கிடுவேன் வந்துக்கிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய போக்கில வரத்திலும் கூடவே இருந்து உங்களை சோபத்திரமா கொண்டாந்து விட்டு வைக்கிறது கிருபை. அது தெரிஞ்சுக்காங்க. அல்லேலூயா. சண்டை சச்சரவு இல்லாம இன்னைக்கு குடும்பத்தை ஓட்டுனா அது ஆண்டவருடைய கிருபை நினைச்சுக்காங்க. சண்டை சச்சரவு இல்லை, இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு நான் இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் முடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஆண்டவருடைய கிருபை. பணம் நமக்கு இன்னைக்கு வர வேண்டிய, இன்னைக்கு நமக்கு உண்டான தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு கிருபை. நீங்க என்ன அற்பமா நினைக்கீங்க? அன்னன்னைக்கு கிடைக்குது, அன்னன்னைக்கு எப்படி கிடைக்குது? மொத்தமா கொடுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய ஆண்டவர் மேல ஒரு பெரிய எதிர்ப்புல நிக்கிறீங்க. ஏன்னா மொத்தமா கொடுக்க மாட்டாரா? அவர் கொடுக்க மாட்டாரா? வானத்தையும் பூமின்னு சொன்னவர் கொடுக்க மாட்டாரா? அன்னன்னைக்கு தான் அவனை கொடுக்குறேன்ல, அதை பெருசா யாரும் நினைக்கிறல. இன்னைக்கு நான் சோறு சாப்பிட்டேன்ல, நான் சோறு சாப்பிட்டோம்ல, நீ குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம்ல, இன்னைக்கு நைட்டு நான் கொசுக்கடியோ பூச்சி பாம்பு பள்ளிகளோ இல்லாம நான் பாட்டு சுகமாய் தங்கினோம்ல, அதை பற்றி எல்லாம் யாரும் பண்ணல. அதெல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்சதுன்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் மொத்தமா பங்களா கொடு, அதை கொடு, இதை கொடு, அது கொடுத்தாதான் இயேசு. அப்படி இல்லை. உனக்கு வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படியாக அன்னன்னைக்கு பணத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அண்டண்ட உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தான்னா அது சந்தோஷமா எடுத்துக்கோ. அதுக்காக எக்ஸ்ட்ரா எனக்கு தாங்கன்னு நீ உன் ஜீவியத்தையே கெடுத்துடாத. இன்னைக்கு பொழுதுக்கு எனக்கு சோறு கொடுத்தாங்க, என் தேவையில சந்திச்சாருங்க, சந்தோஷம் ஆண்டவர், சந்தோஷம். எத்தனை பேர் தெரியுமா நான் காமிக்கிறேன்? பட்டினினால பசினால எத்தனை பேர் தெரியுமா? ஒரு நேரம் சாப்பாடு வழி இல்லாம எத்தனை பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் சொல்றேன். ஆனா உங்களை ஆண்டவர் சுகபத்திரமா எந்த ரூபத்திலேயாவது எதையாவது யார வச்சுனாலும் சாப்பிட வைக்கிறார்கள, அதுக்கு நன்றி சொல்லணும்ல. அதுதான் கிருபை. இதையே சலிச்சுக்கிறது. டெய்லி இந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுறேன், டெய்லி வேற எந்த சாப்பாடு சாப்பிடணும்? டெய்லி பிரியாணி தின்னு பாரு பார்ப்போம். 30 நாள் பிரியாணி தின்னுங்க, வருஷ கணக்கா ரசம் சாப்பிடுவீங்க தெரியுமா? சலிப்பு வருது, சலிப்பு. கிருபையை போக்கடிச்சிட்டு சலிப்பு வருது. என்ன வாழ்க்கை? உனக்கு கொடுத்த குடும்பம் கொடுத்திருக்கு, உனக்கு சோறு கொடுத்திருக்கு, உனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கு, உனக்கு ஒரு உடை கொடுத்திருக்கு. நீ அதுல திருப்தியாரு. அதுதான் கிருபை. அல்லேலூயா. மனிதனுடைய தயவு உங்ககிட்ட வருதுன்னு சொன்னா அதுதான் கிருபை. நிறைய பேர் மனிதனுடைய தயவை அசட்டை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆலோசனை அசட்டை பண்றதான ஆட்கள் இருக்காங்க. சொன்னா கேட்கறதே கிடையாது. இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? மனிதனுடைய தயவு அப்படிதான் இருக்கும். சந்தர்ப்பம் வரும், அதை நீ விட்டுட்டான்னா அடுத்து எப்ப அந்த சந்தர்ப்பம் வரும்னே தெரியாது. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மனிதனுடைய தயவை அசட்டை பண்ணி போனவங்க. உங்களுக்கு எதிரி யாருங்கிற நீங்க பார்க்கணும். எதிரி யாரு தயவு பண்றவங்க, யாரு நண்பர்கள், எதிரி யாருங்கிற நீங்க பார்த்துக்கணும். எதிரி யாருன்னா அவங்ககிட்ட தான் நீங்க போகணும். எதிரி யாருன்னு பார்த்து அந்த போக்கஸை யார்கிட்ட போனோம்? எதிரிட்ட போக்கஸ் பண்ணணும், போராடணும், யுத்தம் பண்ணணும், ஜெயிக்கணும். உண்மைதான். ஆனா நிறைய பேர் உதவி செய்வாங்க பாருங்க, அவங்களையே மிதிக்கிறது. என்ன உதவி செஞ்சாங்க? ஏன் இதை விட அதிகமா ஏன் உதவி செய்யக்கூடாது? இஷ்டம் போல பேசுறது. மனிதனுடைய தயவை மட்டும் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் அது கிருபை என்ன செய்யும்? பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளை என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்கும். அடுத்து சுகபலன், ஆரோக்கியத்தை இந்த கிருபை என்ன செய்யும்? சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்புறம் அந்நிய வல்லமை, மனிதர் மூலியமாக, பிசாசு மூலியமாக அந்நிய வல்லமைகள், அல்லேலூயா, அந்நிய வல்லமைகள், மந்திரங்கள் தந்திரங்கள் மூலியமாக நடக்கிறதான அந்த வல்லமையிலிருந்து ஆண்டவரை எடுத்து போடுறது கிருபை உதவி செய்யும். உனக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் வந்தாங்கதான், எத்தனை சூழ்ச்சி பண்ணாங்கதான். நிறைய பேர் என்கிட்ட சொல்றதான காரியங்கள் தான். ஐயோ, எங்க மாமனார் மாமியார், எங்க சொந்த பந்தம், எங்க கணவர் வீட்டார் எல்லாருமே எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க, எழும்பி சூழ்ச்சி செய்யறாங்க. நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீ கிருபையில காத்துரு, நீ அதிகாலையில கிருபையில திருப்தியாரு. அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? எந்த எப்ப தந்திரக்காரனா இருக்கலாம், துஷ்டனா இருக்கலாம், மந்திரக்காரனா இருக்கலாம், ஆண்டவர் அந்த காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அதை அவங்களுடைய தந்திரத்தை என்ன செய்யறாரு? ஆண்டவர் அபத்தமாக்குகிறார். நிறைய பேர் தூங்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அவங்க தந்திரம் செய்றாங்க, அவங்க இந்த தந்திரம். ஊர் மனுஷன் 140 கோடி இந்தியாவில் 1000 பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான், மந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனுடைய பலனை அதை அனுபவிச்சுட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் மந்திரத்துல ரொம்ப டீப்பா போயிட்டான். ஒரு சகோதரன் தான், ரொம்ப டீப்பா மந்திரத்துல டீப்பா போயிட்டான். நிலைச்சே நிக்க முடியல. அவனுடைய வாழ்க்கையில பாதியில அவன் வாழ்க்கை முடிந்தது. அவன் நினைச்ச காரியம் இன்னைய வரைக்கும் நடத்த முடியல. அல்லேலூயா. நினைச்ச காரியம் அவன் இன்னைய வரைக்கும் நடத்த முடியல, அவனும் அவன் குடும்பத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். தந்திரம் பண்ணுவான், மந்திரம் பண்ணுவான், உனக்கு விரோதமா எழும்பிட்டே இருப்பாங்க. நீ பண்ணக்கூடியது என்னன்னா, கிருபைக்கு காத்து. அதிகாலையில் ஆண்டவரே எனக்கு கிருபையாளர், என்னை கிருபை, உன்னுடைய கிருபை இருந்தாதான் நான் பாதுகாப்பு, உன்னுடைய கிருபை இருந்தாதான் நான் சாப்பிட முடியும், உன்னுடைய கிருபை இருந்தாதான் நான் எஞ்சி நடமாட முடியும், உன்னுடைய கிருபை இருந்தாதான் நான் எதுவும் பண்ண முடியும். ஆண்டவரே, உன்னுடைய கிருபை எனக்கு தாங்க. அந்த கிருபை மேல கிருபையில திருப்தி ஆண்டவரே, என்னை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லிருக்காங்க. அல்லேலூயா. கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை. எனக்கு கிருபையிலேயே திருப்தி வேணும் ஆண்டவர். வெறும் கிருபை தாங்க, அதிகாலை எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நெஞ்சு போறதில்ல. கிருபை மேல் கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் அல்ல, என் அறிவில்ல, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, துதிக்கிறோம். சகரியால சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு, சகரியா 4. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. கிருபை மேல் கிருபை. உனக்கு விரோதமாய் பெரிய பர்வதமா இருக்கலாம், பெரிய பர்வதமா இருக்கலாம், மலையா இருக்கலாம், எரிகோ கோட்டையா இருக்கலாம், செங்கடலா இருக்கலாம், யோரானா இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் சமபூமியாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். கிருபைக்காக நீ காத்திருக்கணும். நான் நல்ல ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் நான் ஒண்ணுமே கிடையாது. காலையில எந்திரிச்சு நீ உட்கார்ந்து கிருபைக்காக காத்துரு, கிருபைக்காக காத்துரு. வாழ்நாளெல்லாம் கலிகூறும்படியாக ஆண்டவர் செய்வார். உன்னை பாதுகாப்பார், உனக்கு ஊருக்கு உடை கொடுப்பாரு, சாப்பிட உணவு கொடுப்பாரு, இருப்பிடத்தை கொடுப்பாரு. உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அதேதின் காலத்திலே நேர்த்தியா செய்கிற தேவன் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். பெருசா ஆசைப்பட்டு, ஐயோ நான் வீடு கட்டியே ஆகணும், நான் காரை வாங்கிதான் ஆகணும், நான் வீடு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படாத. ஆண்டவர் தந்தாருன்னா வாங்கிக்கோ, இல்லாட்டா ரொம்ப சந்தோஷம் நடந்து போ. இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சு போ, பஸ்ஸை பிடிச்சு போ, சைக்கிள் வச்சுட்டு போ. எத்தனையோ வாகனங்கள் வழிமுறை இருக்கு. இப்படிதான் வாழுவேன்னு சொல்லிட்டு உன் கிருபையை விட்டுட்டு போயிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. ஆண்டவர் கொடுத்த யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு வீடு ஜாமான்களை கொடுத்திருக்காரு, வீட்டுக்கு பொருட்கள் கொடுத்திருக்காரு, தங்குறதுக்கு நல்ல ஒரு மெத்தை கொடுத்திருக்காரு. அப்படிதானே?
அப்படிதானே? தங்குறதுக்கு நல்ல மெத்தை கொடுத்துருக்காரு. ஆமா, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுத்துருக்காரு, போடுறதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காரு. வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக நன்றி சொல்லி கிருபைக்காக காத்திருங்க. அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? வாழ்நாளெல்லாம் களி கூறும்படியாக, வாழ்நாளெல்லாம். இன்னைக்கு நீ கிருபைக்காக நீ காத்திருப்ப, உன் வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் களி கூறும்படியாக அது உன்னை மாற்றி கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே, சகோதரி, சிறுமைப்பட்டதான நாட்களுக்கு ஈடாய், துன்பத்தை கண்டதான நாட்களுக்கு, வருஷத்துக்கு ஈடாய் ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீ இப்ப அன்னைக்கு மோசே ஜெபித்ததான ஜெபத்துக்கு போல இன்றைக்கு 3 காரியத்தை இன்றைக்கு நம்ம சிந்திச்சோம். 3 காரியம். முதலாவது, நேர்வழியாய் என்னை நடத்தும் ஆண்டவர். நேர்வழியாய் நடத்தும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை நேர்வழியா நடத்தும். எனக்கு திறமை இல்லை, பழக்கப்பட்டது இல்லை, பழக்கப்பட்டதே கிடையாது, எனக்கு திறமையும் கிடையாது. ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு போற அளவுக்கு பலனும் கிடையாது. கறவை மாடு, பலவீனமான பாண்டு, அது சுமக்கிறதுக்கு திறமையும் பலனும் கிடையாது. ஆனா நேர் வழியாய் சென்றது, கூப்பிட்டு கொண்டே போச்சு. பிரியமான மகனே, மகளே, நீ கேளு. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், எனக்கு திறமை இல்லை, உண்மைதான், பலன் இல்லை, அறிவு இல்லை, உலகம் என்னை பைத்தியக்காரன் சொல்லுது, உண்மைதான். ஆனா நீ நேர்வழியாய் நடத்துகிற தேவன், என்னை நேர்வழியா நடத்து, என்னை நேர்வழியா நடத்து. 2வது, உடைய வார்த்தையை நம்பிதான் நான் அதை செஞ்சேன், உடைய வார்த்தையை நம்பிதான் இதை பண்ணினேன், உடைய வசனத்தை பண்ணிதான் நான் இதை பண்ணினேன். எனக்கு உம்முடைய வல்லமை வழங்க பண்ணும் ஆண்டவரே. நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த தொழில், நீர் கொடுத்த ஊழியம், நான் அதை பண்ணினதுக்கா நீ கொடுத்த படிப்பு, நான் உம்முடைய வார்த்தையின்படியே தான் நான் செஞ்சேன். என் வல்லமை வழங்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிக்க. 3வது, அதிகாலையில கிருபையினால என்னை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையினால திருப்தி ஆக்குங்க, கிருபையினால என்னை திருப்தி ஆக்குங்க. நான் நல்ல ஆண்டவரே, நான் நல்ல ஆண்டவரே. நீர் கொடுத்த சுகபலத்துக்காக, நீர் கொடுத்த ஆகாரத்துக்காக, நீர் கொடுத்த உடைக்காக, நீர் கொடுத்த இருப்பிடத்துக்காக, போக்கில வரத்தில் என் சமூகம் ஒண்ணு பண்ணுமா காணப்பட்டு சோபத்திரமாய் கொண்டு வந்து ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவர் அப்படி சொல்லி அந்த கிருபையில திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. இந்த கிருபை சத்துருக்களை சிதறடிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை சத்துருக்குடைய தந்திரங்களை அபத்தமாக்கும் ஆண்டவரே. சத்துருக்குடைய ஆயுதங்கள் ஒன்றுமில்லாம போக செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால என்னை மூடும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கண்களை மூடுவோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளையே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. அடுத்து நான் என்ன பண்றது, என் குடும்பத்தை எப்படி நடத்துறது, என் ஊழியத்தை நான் எப்படி நடத்துறது, என் வேலை வருமானத்தை நான் எப்படி செய்யறது, கலங்கி போய் வந்திருக்கதான். என் பிள்ளைகளை நான் எப்படி எதிர்காலத்தை, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி, பலவிதமான கலங்கி போய் வந்திருக்கதான தேவனுடைய பிள்ளையே, நேர்வழியாய் நடத்துன்னு கூப்பிடு. வாயிலிருந்து நேர்வழியாய் என்னை நடத்துன்னு கூப்பிடு. நேர்வழியாய் நடத்து. அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். வலது பக்கம் தெரிந்த பக்கம் சாய விட மாட்டார். திசை கெட்டு போக விட மாட்டார். என்ன நோக்கத்துக்காக உன்னை அழைத்தாரோ, எதுக்காக அழைத்து வந்தாரோ, அந்த நோக்கத்தை உன்னை முற்றுமாய் நிறைவேற்றி கொடுப்பார். தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். மகனே, மகளே, கவலைப்படாத, நேர்வழியாய் நடு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய வசனத்தினாலதான் நான் செஞ்சேன். உம்முடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த திருமணத்தை இருந்தேன், இந்த வார்த்தையை கொண்டுதான் ஊழியத்துக்கு வந்தேன், வார்த்தையை கொண்டுதான் இந்த தொழிலை நான் பண்ணினேன்.
வார்த்தை கொண்டுதான் அந்த சபையை ஆரம்பிச்சேன். கலங்கி தவிச்சிட்டு இருக்குதான மகனே மகளே, தேவன் இன்றைக்கு விளங்க பண்ணுகிறார். அக்னியினால விளங்க பண்ணுகிறார். ஒரு அடையாளத்தை தருகிறார். ஒரு அடையாளத்தை தருகிறார். இன்றைக்கு 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 தேவன் ஒரு அடையாளத்தை தருகிறார். ஆண்டவரே, மகனே மகளே, கிருபையினால திருப்தி ஆக்குங்கன்னு கேளுங்க. எல்லாரும் வாய்களத்தை, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால திருப்தி ஆக்குங்க, உம்முடைய கிருபையினால திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால திருப்தி ஆகுங்க. எல்லாரும் வாய்களை தரங்க, வாய்களை தரங்க. ஆண்டவரே திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. அந்த கிருபை என்னை போஷிக்கும், அந்த கிருபை என்னை குடும்பத்தை நடத்தும், அந்த கிருபை ஊழியத்தை நடத்தும், எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிக்கும், எல்லா சத்துருடைய வல்லமைகளா மேற்கொள்ளும், எல்லா சதி திட்டங்களும் அபத்தமாக்கும். கிருபையினால திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்க்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. துன்பத்தை கண்டதான வருஷத்துக்கு ஈடாய் மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.